Hi, hello, welcome to Learn Max Easier. நம்ம கண்டினியூஸா சாப்டர் நம்பர் 4 ஆஃப் கிளாஸ் 10th NCERT-ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல அடுத்த ஃபோர்த் ப்ராப்ளம். ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1/8 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கு, 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1/8 equal to 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இது எந்த ஃபார்ம்ல இருக்கணும், ax ஸ்கொயர் bx plus c equal to 0ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். இருக்கா, ax ஸ்கொயர் bx c equal to 0ங்கிற ஃபார்ம்ல இருக்கு. சரி, ஸோ அப்போ நோ இஷ்யூஸ், எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ ப்ராடக்ட் நான் பார்க்கணும், சம் பார்க்கணும். ப்ராடக்ட் என்னது, a into c. இங்க a என்னது 2, c என்னது 1/8. அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை இப்படியும் சால்வ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிட்டு சால்வ் பண்ணிடலாம். எல்சிஎம் 8 எடுத்துருங்க. எல்சிஎம் என்னதுக்கு 8. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும், இன்டூ 8 பண்ணணும். அப்போ என்ன வரும், 16x ஸ்கொயர், இங்க பை 1 தான், அப்போ இன்டூ 8 இன்டூ 8, அப்போ என்ன ஆயிரும் மைனஸ் 8x, இங்க ஆல்ரெடி 8 தான் இருக்கு, ஸோ அப்படியே வச்சிட வேண்டியதான், ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 8 அங்கிட்டு தள்ளிட்டா என்ன ஆயிரும், 8 இன்டூ 0 ஆயிடுமா, இன்டூ 8ன்னு வந்துருமா, ஸோ அப்போ என்ன ஆயிடும், அகைன் 0வா மாறிடும். 16x square minus 8x plus 1 equal to 0. ஸோ இப்போ இதையும் சால்வ் பண்ணலாம், இல்லாட்டி அதுலேருந்து சிம்பிளிஃபைட் ஆகி வந்த இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ரெண்டத்துக்கும் என்னது, ஒரே ரூட்டு தான் இருக்கும். சரியா, ஸோ இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா, ஸோ ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். அப்போ என்ன வரும், ஏ 16, சி என்னது 1. அப்போ 16 into 1 என்ன கொடுக்கும், 16. சம் என்னது, b minus 8. b என்னது minus 8. சரி, எந்த ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணா எனக்கு 16 கிடைக்கும், சம் minus 8 கிடைக்கும். 4 4 4 4 சார் 16, 4 ஆட் பண்ணா 8. இப்ப சைனை பார்க்கணும். சைன் எப்படி இருக்கு, நெகட்டிவ், சம் நெகட்டிவ், பட் ப்ராடக்ட் என்ன இருக்கு, பாசிட்டிவ். ப்ராடக்ட் பாசிட்டிவா இருக்கணும்னா ஒன்னு ரெண்டு நம்பருமே பாசிட்டிவா இருக்கணும், இல்ல ரெண்டு நம்பருமே என்னது நெகட்டிவ். ஏன்னா நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவா மாறும். ஸோ சம் நெகட்டிவா இருக்கிற பட்சத்துல எனக்கு ரெண்டுமே என்னவா இருக்கும், நெகட்டிவ். ஸோ -4 அண்ட் -4. இந்த கான்செப்ட் நான் இன் டீடைலா பாலினாமியல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ஓகே, ஸோ அப்ப 16x ஸ்கொயர் -4x minus 4x plus 1, இந்த minus 8x தான் நான் இங்க பிரிச்ச ரெண்டு நம்பரை வச்சு இங்க நான் சால்வ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன காமனா இருக்கு, 4x காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், 4x வெளியே எடுத்துட்டோம்னா இங்க ஒரு 4x minus 1. இங்க எதுவுமே காமனா இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், -1 வெளியே காமனா எடுக்கிறேன். ஏன்னா நீங்க எங்க இருக்கு, -4x plus 1 இருக்கு. உள்ள எனக்கு என்ன வரணும், 4x minus 1 வரணும். ஸோ அப்போ ஒரு மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன், இது என்ன ஆயிரும், 4x minus 1 equal to 0. ஸோ இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இதுல இருந்து 4x minus 1 காமனா எடுக்கிறேன். பாக்கி என்னது, 4x minus 1 இன்னொன்று. ஸோ அப்போ 4x minus 1 equal to 0, 4x minus 1 equal to 0. ஸோ இப்போ இதை ஈக்குவல் டு 0, இதையும் ஈக்குவல் டு 0. அப்போ 4x minus 1 equal to 0 and 4x minus 1 equal to 0. X is equal to 1/4. X is equal to 1/4. So this is the roots of the equation. But therefore, the roots of the quadratic equation are 1/4 and 1/4 equal roots. ஓகே, இதெல்லாம் என்னங்கிறது நம்ம அடுத்த எக்ஸசைஸ்ல பார்ப்போம் இன் டீடைலா. ஈக்குவல் ரூட்ஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரெண்டு ரூட்ஸுமே என்னது, 1/4 and 1/4. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் நீங்க கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் டு ஆல் யுவர் டவுட்ஸ். அண்ட் இந்த ஸ்பிளிட்டிங் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அது தெரியலங்கிற பட்சத்துல பாலினாமியல்ஸ்ல போய் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.